ஜீசஸ் கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா நம்மளால நம்ப முடியுமா? ஜீசஸ் கூட இருந்த 13 டிசைபிள், 12 பேர், ஏன்னா ஒருத்தர் அதுல யூதாசு. அந்த 12 டிசைபிள்ல ஒருத்தர் வந்து செயின்ட் தாமஸ், தோமானியர்னுவாங்க. அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. எங்க வந்தாரு? குஜராத் பக்கத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கிருந்து கப்பல் வழியா கேரளா வந்து கேரளால 2 சர்ச்சை உருவாக்கி அவருடைய காஸ்பிள் அங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ செயின்ட் தாமஸோடைய காஸ்பிள் இன்னும் இருக்கு அங்க. யாரு வேணும்னா அந்த சர்ச்சுக்கும் போகலாம், நெட்ல பார்த்து அந்த காஸ்பிள் எடுத்து படிக்கவும் செய்யலாம். ஸோ அங்கிருந்து மெட்ராஸுக்கு வர்றாரு, சென்னைக்கு. சென்னையில வந்து அவர் மலையில போய் சாமி கும்பிடுறாரு. எங்க செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்கு. இந்த மலையில சாமி கும்பிடுற மேட்டர் இருக்கு பாருங்களேன். எல்லாரும் மலையில சாமி கும்பிடுறவங்க தான். மலைக்கும் ஏதோ ஒரு வகையில ஆன்மீக சிந்தனைக்கும் விவிலியத்துல இடம் இருந்துகிட்டே இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. புதிய ஏற்பாட்டுல, ஏன்னா ஜீசஸ் அங்கங்க போய் கும்பிடுறாரு. இவர் செயின்ட் தாமஸ் மலையில, செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ராஸ்ல போய் கும்பிடுறாரு. இங்க ஒரு மார்டர் ஆகுறாரு. இங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு எங்க புதைக்கப்படுதுன்னா, சாந்தோம் சர்ச் இருக்கு பாருங்க, சாம்பர்ல கீழே இறங்கும் படி, அங்க கீழே புதைக்கப்பட்டிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்?